இந்த தெய்வீக காதல் கல்யாண நகையா ஒவ்வொரு மணப்பெண்ணுக்கும் கிடைப்பது மிகப்பெரிய பாக்கியம். போத்தி ஸ்வர்ண மஹால், இது பரிபூரணத்தின் அடையாளம். போத்தி ஸ்வர்ண மஹால் வழங்கும் கல்யாண மாலை நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சி. இணைந்து வழங்குபவர்கள் ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் மற்றும் பாரிவேர். நல்லன எல்லாம் தரும் அம்பிகை. லக்ஷ்மி அப்படின்னு சொன்னாலே அஷ்டலக்ஷ்மிகள் நமக்கு நினைவுக்கு நிச்சயம் வருவார்கள். இந்த அஷ்டலக்ஷ்மியை பற்றின ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு சரித்திரம் போஜராஜனுடைய சரித்திரத்தை படிக்கும் பொழுது நமக்கு தெரிய வருது. போஜராஜனுடைய அரசாட்சி ரொம்ப தர்மத்தோடு இருந்தது. எந்த விதமான குறையும் இல்லாதபடிக்கு பிரஜைகளை ஆள்வதாகட்டும், சகல ஜீவராசிகளிடத்திலும் ஒரு காருண்யத்தை காண்பித்து போஜ மகாராஜனுடைய ஆட்சி அவ்வளவு அருமையாக இருந்தது. அப்படிப்பட்ட போஜன் ஒரு சமயம் அஷ்டலக்ஷ்மியும் போஜராஜனுக்கு முன்னாடி வந்து நின்றார்களாம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் அவர் பூஜைகள் எல்லாம் செய்யறது உண்டு. தர்மத்தோடு அரசாட்சி பண்ணதுனால ஒரு நாள் அஷ்டலக்ஷ்மிகள் 8 பேரும் இவர் கண் முன்னாடி வந்து நின்றார். நின்றது மட்டுமல்லாது போஜராஜனிடத்துல ஒரு விஷயத்தை சொல்கின்றார்களாம். என்ன விஷயம்? போஜராஜா, இவ்வளவு காலம் உன்னோட நாங்க இருந்தாச்சு, அஷ்டலக்ஷ்மிகளும் உன்னோட இத்தனை காலம் இருக்கக்கூடிய அந்த ஒரு டைம் அப்படிங்கிறது உனக்கு முடிஞ்சு போயிடுது. இனிமே இப்ப நாங்க இங்கேருந்து கிளம்ப வேண்டிய ஒரு நிர்பந்தம். ஏன்னா அடுத்து உனக்கு ஸ்ரம திசை வரணும். யாராக இருந்தாலும் ஒரு ரவுண்டு தானே. அதனால அடுத்து உனக்கு ஸ்ரம திசை வரப்போறதுங்கிறதுனால அஷ்டலக்ஷ்மிகளான நாங்கள் உன்னோட இருக்க முடியாது, கிளம்பணும். சரி, இவ்வளவு காலம் நீ எல்லாத்தையும் ஸ்ரத்தையாக செய்ததுனால, ஆட்சியை தர்மத்தோடு செய்வதனால உனக்கு ஒரு வரம் கொடுக்கணும்னு எங்களுக்கு தோன்றுகிறது. அப்போ என்ன வரம் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது, நாங்க 8 பேர் இருக்கோம் இல்லையா, எங்க 8 பேர்ல யாராவது ஒருத்தரை நீ கேளு, அவர் உன்னோடு இங்க இருப்பார். அந்த ஒருத்தரை நீ சொன்னேன்னா அந்த ஒருத்தர் சிரம திசையில கூட உனக்கு கூட இருந்து எப்படியெல்லாம் உதவி பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவார்கள் அப்படின்னு சொன்னாலாம். அஷ்டலக்ஷ்மி பேக் எல்லாம் மாட்டிட்டு ரெடியா இருக்கா. வரத்தை கொடுத்துட்டு கிளம்ப வேண்டியதான். பேக்கிங் எல்லாம் ரெடி. போஜராஜன் இப்ப நம்மள்கிட்ட வந்து சொன்னா அஷ்டலக்ஷ்மியில எது வேணும் அப்படின்னா நம்ம எல்லாம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு நிமிஷமாவது யோசிப்போம் இல்லையா? எந்த லக்ஷ்மியை கேட்டா நமக்கு நல்லது, நமக்கு எந்த லக்ஷ்மி வந்தா சரியா இருக்கும் அப்படின்னு யோசிப்போம். அவரவருக்கு ஒரு லக்ஷ்மி நிச்சயம் வேண்டியிருக்கும். அந்த லக்ஷ்மியை என்னன்னு யோசிப்போம். போஜன் யோசிக்கவே இல்லையா, ஒரு கணம் கூட யோசிக்கல. எனக்கு வீரலக்ஷ்மி என்னோடு இருக்கட்டும்னு கேட்டாராம். வீரலக்ஷ்மி என்னோடு தைரிய லக்ஷ்மியானவள் இருக்கட்டும், அவள் என்னோடு இருக்கட்டும். ஏன்னா எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் அந்த தைரிய லக்ஷ்மி மனசுல இருந்து தைரியத்தை கொடுத்துட்டான்னா எதை வேணாலும் சமாளிக்கலாம் இல்லையா? அதனால ஒரு மன்னனா எனக்கு தைரிய லக்ஷ்மியை கொடுங்கோ, அவள் என்னோடு இருக்கட்டும்னு கேட்டுக்கொண்டார். உடனே இந்த அம்பாள் பார்த்தாளாம். மகாலட்சுமி எல்லாரையும் பார்த்து, வாருங்கள், நம்ம எல்லாரும் பேகை திரும்ப பழையபடி கழட்டி எல்லாத்தையும் வச்சுடலாம். அவ்வளவுதான். பேக்கிங் எல்லாம் திரும்ப ரீபேக் பண்ணணும். எல்லாத்தையும் எடுத்து அவரவர் அலமாரியில கொண்டு வைத்து விட்டு எல்லாரும் இங்கே இருக்க வேண்டியதான் அப்படின்னு சொன்னாராம். போஜனுக்கு ஒன்றும் புரியல. நான் வீரலட்சுமி தைரியலட்சுமி தானே வேணும்னு கேட்டேன். அப்படி இருக்கும் பொழுது அஷ்டலட்சுமிகளும் இங்கே இருக்கேன்னு எதற்கு சொல்லணுங்கிறப்ப அவ சொன்னாலாம், எங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு. என்ன அக்ரிமெண்ட்? வீரலட்சுமி எங்க இருக்காளோ பாக்கி 7 பேரும் அங்கேயே தான் இருந்தாகணுங்கிறது எங்களுக்குள்ள எழுதப்படாத ஒரு விதி. அதனால நீ சரியா வீரலட்சுமியை கேட்டு விட்டாய். அப்போ வீரலட்சுமியை விட்டு விட்டு நாங்க எங்கேயும் போக முடியாது. அதனால நாங்க எல்லாரும் இங்கத்தான் இருக்க போறோம் என்று ஸ்ரமதிசையில் கூட போஜ மன்னனுக்கு ஆனந்தத்தை அளித்தார்களாம் அஷ்டலக்ஷ்மியும். அப்படிப்பட்ட அஷ்டலக்ஷ்மியை ஸ்தோத்திரம் பண்ண போறோம். அடுத்து எல்லாருக்குமே பிராபல்யமா தெரிந்தது அஷ்டலக்ஷ்மி ஸ்தோத்திரம் அப்படிங்கிறது. அதை அடுத்து நம்ம பார்க்க இருக்கின்றோம். सुमनस वंदित सुंदरी माधवी चंद्र सहोदरी हेममये मुनिगण वंदित मोक्ष प्रदायिनी मंजुल भाषिणी वेदनुते पंकजवासिनी देव सुपूजित सद्गुणवर्षिणी शांतियुते जय जय हे मधुसूदन कामिनी आदिलक्ष्मी जय पालय माम्.
अयि कलिकल्मषनाशिनि कामिनि वैदिकरूपिणि वेदमये क्षीरसमुद्भव मङ्गलरूपिणि मन्त्रनिवासिनि मन्त्रनुते मङ्गलदायिनि अम्बुजवासिनि देवगणाश्रितपादयुते जय जय हे मधुसूदनकामिनि धान्यलक्ष्मि जय पालय माम्। जय वरवर्णिनि वैष्णवि भार्गवि मन्त्रस्वरूपिणि मन्त्रमये सुरगणपूजित शीघ्रफलप्रद ज्ञानविकासिनि शास्त्रनुते भवभयहारिणि पापविमोचनि साधुजनाश्रितपादयुते जय जय हे मधुसूदनकामिनि धैर्यलक्ष्मि जय पालय माम्। जय जय दुर्गतिनाशिनि कामिनि सर्वफलप्रदशास्त्रमये रथगजतुरगपदादिसमानुत परिजनमण्डितलोकनुते हरिहर ब्रह्म सुपूजित सेवित तापनिवारिणि पादयुते जय जय हे मधुसूदनकामिनि श्रीगजलक्ष्मी पालय माम्। अयि खगवाहिनि मोहिनि चक्रिणि रागविवर्धिनि ज्ञानमये गुणगणवारिधि लोकहितैषिणि सप्तस्वरवरगाननुते सकलसुरासुरदेवमुनीश्वर मानववन्दितपादयुते जय जय हे मधुसूदनकामिनि सन्तानलक्ष्मि पालय माम्। जय कमलासनि सद्गतिदायिनि ज्ञानविकासिनि गानमये अनुदिनमर्चित कुङ्कुमधूसरभूषितवासितपाद्यनुते कनकधरास्तुति वैभववन्दित शङ्करदेशिकमान्यपदे जय जय हे मधुसूदनकामिनि विजयलक्ष्मि जय पालय माम्। प्रणत सुरेश्वरि भारति भार्गवि शोकविनाशिनि रत्नमये मणिमय भूषित कर्णविभूषण शान्ति समावृत हास्यमुखे नवनिधिदायिनि कलिमलहारिणि काम्यफलप्रदहस्तयुते जय जय हे मधुसूदनकामिनि विद्यालक्ष्मी पालय माम्। धिमि धिमि धिं धिमि धिं धिमि धिं धिमि दुन्दुभिनाद सुपूर्णमये घुम घुम घुं घुम घुं घुम घुं घुम शङ्खनिनाद सुवाद्यनुते वेदपुराणेतिहास सुपूजित वैदिकमार्ग प्रदर्शयुते जय जय हे मधुसूदनकामिनि श्रीधनलक्ष्मी पालय माम्। जय जय हे मधुसूदनकामिनि श्रीधनलक्ष्मी पालय माम्। जय जय हे मधुसूदनकामिनि श्रीधनलक्ष्मी पालय माम्।
विद्यालक्ष्मी पालय मां विजयलक्ष्मी जय पालय मां सन्तानलक्ष्मी पालय मां श्रीगजलक्ष्मी पालय मां धैर्यलक्ष्मी जय पालय मां धान्यलक्ष्मी जय पालय मां आदिलक्ष्मी जय पालय मां। போத்தி ஸ்வர்ணமஹால் வழங்கும் கல்யாண மாலை நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சி. நல்லன எல்லாம் தரும் அம்பிகை. அப்ப மகாலட்சுமியின் இடத்துல ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, அவள் வேண்டும், எனக்கு மட்டும் தான் வேண்டும்னு நினைக்கும் பொழுது அவள் வருவதை விட எல்லாருக்கும் அவ கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அவ நம்ம பக்கத்துல இருக்கின்றாள் அப்படிங்கிறது